ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஷார்ட்டாக வந்து ஏஐ சொல்லுவோம், அப்படி தானே? ஏஐ இஸ் நவ் பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ஸ். அதாவது ஏஐ வந்து நம்மளுடைய டெய்லி வாழ்க்கை முறையில் ஒரு பார்ட்டாகவே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி எபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் டாஸ்க் தட் ஆர் யூஸ்வலி டன் பை ஹியூமன்ஸ். அதாவது ஹியூமன்ஸ் கூடிய டாஸ்க்கை கம்ப்யூட்டர் பண்ணுது. அந்த கம்ப்யூட்டர் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை கொடுக்கறது தான் என்னதுன்னா ஏஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜான் எம்சி கார்த்தி, an American computer scientist, coined the term artificial intelligence. He is considered one of the founder of AI. அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணவங்க யாருன்னா ஜான் எம்சி கார்த்தி அப்படிங்கிறவங்க தான். அவங்க தான் அவங்க அவர் எப்படி கன்சிடர் ஆகுறாரு அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ஏஐ. ஏஐ ஃபவுண்ட் பண்ணது அவர் தான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. யார் கூடனா ஆலன் ட்விங்க், மார்வின் மின்ஸ்கி அண்ட் ஆலன் நீவல், இவங்க கூடலாம் சேர்ந்து இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அட்வான்டேஜஸ், இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டடி அட் ஹோம் எனி டைம். நம்ம ஹோமில் இருக்கும்போது எப்போனாலும் வந்து படிக்கலாம். நம்ம அது எப்போனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? டைம் சேவிங். நம்ம வந்து ஓவராக ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இல்லை, நம்ம அதில் ஏஐயில் இது பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் எல்லா ஆன்சரும் கிடச்சிரும். அப்புறம் 24/7 அவைலபிலிட்டி. அதாவது 24 ஹவர்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். நியூ டெக்னிக்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அதாவது இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம், அதாவது மேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக அண்ட் நியூ மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒர்க் எஃபிஷியன்ட்லி, அதாவது எஃபெக்டிவாக நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் சர்வைலன்ஸ், ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இப்போ இந்த அளவுக்கு ஏஐ வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஏஐ செஞ்சதுன்னா ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஜாப் இருக்காது ஹியூமன்ஸ்க்கு. லேக் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, நம்ம எதுனாலும் ஏஐக்கிட்டே நம்ம இது ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஓனாக யோசிக்கிற க்ரியேட்டிவிட்டி வந்து இருக்காது. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க்னா, அது ஏஐங்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிறனால அங்கே வந்து ப்ரைவசியும் செக்யூரிட்டியும் செக்யூராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி.